ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி செடி அப்டேட்டு. இந்த தக்காளி செடி வந்து காஷ்மீரி ரோஜா தொட்டியில் தன்னால் விழுந்து வந்தது. நல்லா பெரிய செடியாகிட்டு காய்களும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய. ஆனால் அந்த காஷ்மீரி ரோஜா வந்து அப்படியே ஸ்டன் ஆயிடுச்சு. இது வந்து சத்தை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துக்கிட்டு அந்த செடியை வளர விடாமல் பண்ணிவிட்டு அது அப்படியே நிற்கிது. இப்போ தான் 1-2 துளிர்கள் அதில் வர ஆரம்பிச்சிருக்கு. இது பரவாயில்ல, இது கொஞ்சம் காய்ச்சி முடிக்கட்டும். அப்புறம் இதை எடுத்துட்டு அப்புறம் அந்த ரோஸை நம்ம இது பண்ணிக்கலாம். காஷ்மீரி ரோஜாவை இது தன்னால் விழுந்து முளைச்சதுனால நல்லா இருக்குது. செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. நல்ல பெரிய செடியாக வளர்ந்துருக்கு தக்காளி செடி. பாருங்கள், 4-5 காய் ஏற்கனவே இப்போ போட்டிருக்கு. நிறைய பூக்களும் நிறைய வச்சுருக்கு இதில். சரி, இதெல்லாம் காய்ச்சி முடித்த பிறகு இந்த செடியை நம்ம எடுத்துட்டு காஷ்மீரி ரோஜா கொஞ்சம் உரம் போட்டு அதை கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அந்த செடியை நம்ம வளர்த்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், இதோட ஸ்டெம்மே எவ்வளோ தடியாக இருக்குது பாருங்கள். கீழேருந்து இந்த செடி வந்து மடங்கி வந்திருக்கு கீழேருந்து தண்டு. இது லைட் பிங்க்கு பட்டன் ரோஜா. இது பதியம் போட்டு வந்த செடி. குட்டி குட்டியாக பூக்கும். இது பாருங்கள், இதில் திருப்பியும் இப்போ துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒயிட் ரோஜா, நாட்டு ரோஜா கூட சும்மா கம்பு வச்சேன், ஆனால் வந்துருச்சு. ஒன்று இது பூக்கும்போது அது பூக்காது, அது பூக்கும்போது இந்த செடி பூக்காது. இப்போ வந்து இது வந்து துளிர்கள் நிறைய விட்டுருக்கு. அது அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிது ஒயிட் ரோஜா. ஒரு தொட்டியில் ஒரு செடி வைக்கிறது தான் நல்லது. சின்ன தொட்டி, இது வந்து ரொம்ப பெரிய தொட்டி இல்லை, அதனால் ஒரே ஒரு செடி தான் சத்தை உறிஞ்சிட்டு வளருது. இது தொட்டாச்சினிங்கி செடி. இது மஞ்சள் கலர் தொட்டாச்சினிங்கி. இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை. எப்படி நல்லா சூப்பராக நல்லா அடர்த்தியாக படர்ந்து போயிருக்கு பாருங்கள். ஆனால் இந்த இலைகள் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த சாதா ப்ளூ கலரில் வயலட் கலரில் பூக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய இலைகளாக இருக்கும். இது சின்ன சின்ன இலைகளாக இருக்குது பாருங்கள். ரொம்ப பொடியாக இருந்தது வைக்கும்போது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இலையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்ன கலர்னு. பாருங்கள், எவ்வளோ அடர்த்தியாக படர்ந்து போயிருக்கு பாருங்கள். செவ்வறு உரமாக இதை அப்படியே விட்டுருக்கேன் மேலே போட்டுட்டு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக துளிர்கள் வந்து நல்லா இருக்கு பாருங்கள். புது துளிர்கள் நிறைய வச்சு வந்திருக்கு. என்கிட்ட 3 தொட்டாச்சினிங்கி செடி இருக்குது. வயலட் கலரில் 2, மஞ்சள் கலரில் 1 இருக்குது. மஞ்சள் கலர் வந்து க்ரோ பேக்கில் இருக்கிறதுனால நல்லா படர்ந்து நல்லா பெருசாக இருக்குது. இது வெள்ளரிக்காய். இது வந்து 3வது அறுவடை. வெள்ளரிக்காய் வந்து 3வது அறுவடை. வச்ச 3 பூவுமே இப்போ அறுவடை முடிய போகுது. திருப்பியுமே இன்னும் பூக்கள் வச்சு தான் காய்கள் பிடிக்க ஆரம்பிக்கும். இது பாருங்கள், இது வந்து நீட்டு வெள்ளரி. வரி போட்ட மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா பிஞ்சாக தான் இருக்கும். பிஞ்சு வெள்ளரின்னு சொல்லுவாங்க இது. இந்த கீழே உள்ள இலையெல்லாம் எங்கள் வீட்டில் உள்ள அரி கடித்து தின்னுட்டான். கடித்து துப்பிட்டான் வெள்ளரிக்காயில் உள்ளதை. எங்கள் அரிக்குட்டி அவ்வளோத்தையும் கீழே உள்ள வெள்ளரி செடி இருந்தால் போதும், அதை கடித்து துப்புறான். என்னன்னு தெரில. காஞ்ச இலையெல்லாம் அவனே எடுத்துருவான். செடியை பிக்காமல் இருந்தால் நல்லது தான். பாருங்கள், இந்த ஒரே ஒரு வெள்ளரி. இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா பிஞ்சாக தான் இருக்குது, ரொம்ப முத்தலை. ஆனால் ரொம்ப நீளமாக வரல. அதாவது செடி மண்ணை பொறுத்து தான் வருது. ரொம்ப நீட்டாக வரல, ஓரளவுக்கு நீளமாக வந்திருக்கு. இது 3வது அறுவடை, 3வது காய். இனிமேல் பூக்களை வச்சு தான் இனிமேல் அறுவடை பார்க்கணும். இது வந்து வெள்ளை அரளி வந்து ரொம்ப நாள் அது வீடியோ போடலை. இதில் ஒரு காய்கள் மாதிரி இருக்குது பாருங்கள், சீனூரிக்காய் மாதிரி. அது விதையா என்னன்னு தெரில, யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து வெள்ளை அரளியில் உள்ள விதைகள் தான் இப்படி வருமா என்னன்னு தெரில. அதை கட் பண்ணி எடுத்துடலாமா? ஏன்னா பூக்கள் அவ்வளோவா வைக்க மாட்டேங்குது இப்போ. ஆனாலும் ஓரளவுக்கு பூக்கள் இருக்குது இன்றைக்கி. பாருங்கள், நல்ல கம்பை வச்சு கட்டிடணும். ஒரு பக்கமாக சாஞ்சிக்கிட்டே போகுது. இதுவும் சிவப்பு அரளியும் கொடுத்தது தான் வெள்ளை அரளி பூ வெள்ளையாக பூக்குது. மாற்றி கொடுத்துட்டார் போல் செடியை. சிவப்பு அரளி ஒன்று வாங்கி வைக்கணும். இது வந்து விதை போட்டது. இது சும்மா வீட்டில் உள்ள வெள்ளரிக்காய், ஒரு பெரிய வெள்ளரிக்காய், சாம்பார் வெள்ளரிப்பாங்கள்ல, அதில் உள்ளதை எடுத்து போட்டேன். காய வச்சு போட்டது வந்துட்டு. அதே மாதிரி வயலட் கத்திரிக்காயும் விதைகளை காய வச்சு, முத்துன காயில் உள்ள விதையை அப்படியே எடுத்து வெயிலில் காய வச்சு போட்டது வந்துருச்சு. இது வந்து சும்மா தூற்றி விட்டது வந்துருச்சு மேட்டாப்பில். ஆனால் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சது ஒன்றுமே வரல. லேசாக அப்படி தூவி விட்டது வந்துட்டு கடைசியில் இருந்ததை. இல்லை, நிறைய கத்திரிக்காய் செடி வந்திருக்கு. வயலட் கத்திரிக்காய், டார்க் வயலட் கத்திரிக்காய்ன்னு நினைக்கிறேன்.